முரளி சுந்தரி 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ முரளி சொல்கிறாரு, அபி எனக்கு தான், அபியை அடையாமல் நான் விட மாட்டேன், அபிக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த ராகாவோட கண்டிப்பாக நான் வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே சுந்தரி நினைக்கிறாங்க, நீ மெமரி லாஸ்ன்னு இங்கே வந்திருக்க, ஆனால் நீ ஒரு பைத்தியம்னு சொல்லி இங்கே வந்திருந்தனா எல்லாரையும் ஒரு வழி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அபி எனக்கு தான், அதனால தான் நான் இப்படி பொய் சொல்லி வந்தேன், என் அபியை என் செல்லத்தை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன், அபி என் செல்லம் அப்படின்னு சொல்கிறாரு. கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சுந்தரி போகிறாங்க. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க, பாட்டி எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் எல்லாருமே சேர்ந்து நம்ம கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன திடீர்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை கல்யாணம்லாம் நடந்துச்சுல்ல, நம்ம கண்டிப்பாக போய்ட்டு சாமியை பார்க்கணும் சரியா, இங்கே பாருமா அபி உன் வீட்டில் இருந்து கூட வர சொல்லு, நானும் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் சரியா, எல்லாருமே குடும்பத்தோடு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. கோயிலுக்கு போயிட்டாங்க. கோயிலுக்கு போயிட்டோன்னே எல்லாருமே சேர்ந்து இங்கே சாமி கும்பிடலாம், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம், எல்லாமே சூப்பராக அழகாக பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோடனே ஒருத்தவங்களுக்கு சாமி வருது. சாமி வந்தோடனே சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் உன் குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு கஷ்டம் வரப்போகுது, எல்லாமே சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, ஏதோ தெரியாதனமாக அந்த கல்யாணம்லாம் நடந்துடுச்சு, அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே சாமி வந்தவங்க அப்படியே மறுபடியும் சாமி அப்படியே போயிடுச்சு. என்ன ஏதாவது இப்படி சொல்லிட்டு போகிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்க ஏதோ பரிகாரம் பண்ணணும்னு சொன்னால் கூட நாங்கள் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாட்டி சாமியார்கிட்ட. அதுக்கு சாமியார் சொல்கிறாரு, இல்லை பரிகாரம் ஏதாவது சொல்லணும்னா சொல்லியிருப்பாங்க, ஆனால் அதுக்குள்ளேயே சாமி மலை ஏறிடுச்சு, அப்போ எதுவுமே சொல்லலையே, என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காரு. அபி யோசிக்கிறாங்க, என்ன பண்ணலாம், ஓ இது நல்ல ஐடியாவே இருக்குது, சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாமி வர மாதிரி பண்ணுறாங்க. அப்படியே கத்துனோடனே என்னம்மா யார் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்குறாங்க. உடனே அபி சொல்கிறாங்க, நான் தான் வந்திருக்கேன், நீ கும்பிடுற அதே சாமி தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், பெரிய குறை இருக்குது, உன் குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா எதுவாக இருந்தாலும் சொல்லுமா, நாங்கள் தீர்த்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. அதுக்கு அபி சொல்கிறாங்க, அங்கே பக்கத்தில் இருக்காரே அவரோட அம்மா சுந்தரியை பார்க்குறாங்க, அவங்க என்ன தெரியுமா பண்ணணும், அவங்க தீ மிதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நெருப்பு தாம்மா மிதிக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் சொல்கிறார். என்னது நெருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே நிற்கிறாரு பாருங்க, யார், ஓ முரளியா, அவர் என்ன தெரியுமா பண்ணணும், 50 இல்லை 100 அப்படியே சாட்டையால் அடி வாங்கணும், மக்கள்கிட்டையும் அடி வாங்கணும், அது இல்லாமல் இங்கே இருக்க பூசாரிக்கிட்டையும் அடி வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அபி அதை கேட்டோன்னே எனக்கு அடி வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே பார்க்குறாரு. ஆமாம்மா உனக்கு நல்லா வேணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஐயோ என்ன வேறு நெருப்பு மிதிக்க விட்டுட்டாலே, நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியலையே, நல்லா பழி வாங்கிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பார்க்குறாங்க. உடனே அபி சொல்கிறாங்க, எல்லாமே கரெக்டாக பண்ணணும், பண்ணால் மட்டும்தான் உங்கள் குடும்பம் இன்னும் நல்லா இருக்கும், இல்லை அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா இல்லை நீங்கள் சொல்கிற பரிகாரம் எல்லாமே நாங்கள் கரெக்டாக பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. என்ன பாட்டி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்கள போயிட்டு தீ மிதிக்க சொல்கிறாங்க, இவர் 100 சாட்டை அடியாக வாங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனு பயங்கரமாக ஃபீல் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு என்னமா பண்ண முடியும், சாமி சொன்னால் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. ஐயோ 50 100 சாட்டை அடியா அப்படின்னு சொல்லிட்டு முரளி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. சுந்தரி யோசிக்கிறாங்க, நான் நெருப்பு மிதிக்கணுமா, ஐயோ கடவுளே நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, என்னாலாம் அந்த வழியெல்லாம் தாங்க முடியாதே, என்னை யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே அவ்வளோ யோசிக்கிறாங்க. ஆனால் அபி பயங்கரமாக சிரிக்கிறாங்க.